என் பெயர் மனோஜ். நான் ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒரே மகனாக பிறந்தவன். என் தந்தை ஒரு சாதாரண மளிகை கடையில் மூட்டை தூக்கும் மற்றும் கணக்கு பார்க்கும் வேலை செய்து வந்தார். விடியற்காலை 5 மணிக்கெல்லாம் அவர் வேலைக்கு கிளம்பி விடுவார். இரவு 9 மணிக்கு தான் வீடு திரும்புவார். அவரிடம் ஒரு பழைய துருப்பிடித்த சைக்கிள் இருந்தது. அதன் பெடலை மிதிக்கும் போதெல்லாம் ஒரு விதமான க்ரீச் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை வைத்தே அப்பா தெருவுக்குள் வருவதை கண்டுபிடித்து விடலாம். மழை பெய்தாலும் சுட்டரிக்கும் வெயில் அடித்தாலும் அந்த சைக்கிள் தான் என்னை பள்ளிக்கு கூட்டி செல்வார். நான் ஆரம்ப பள்ளியில் படிக்கும்போது அப்பாவின் சைக்கிள் பாரில் அமர்ந்து செல்வது எனக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. காற்றில் என் தலைமுடி பறக்க அப்பாவிடம் கதை கேட்டுக்கொண்டே பள்ளிக்கு செல்வேன். ஆனால் நான் வளர வளர எனக்கு விவரம் தெரிய தொடங்கிய போது அந்த சைக்கிள் என் மகிழ்ச்சியாக தெரியவில்லை. மாறாக அது ஒரு அவமானமாக தோன்றத் தொடங்கியது. நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என் நண்பர்கள் பலருடைய பெற்றோர்கள் அவர்களை சொகுசான கார்களிலும் புத்தம் புதிய பைக்குகளிலும் பள்ளிக்கு கூட்டி வந்தார்கள். பள்ளி வாசலில் அவர்கள் வந்து இறங்கும்போது மற்ற மாணவர்கள் அவர்களை ஒருவித பெருமையோடு பார்ப்பார்கள். ஆனால் என் அப்பா என்னை அந்த பழைய சைக்கிளில் கூட்டி வந்து இறக்கிவிடும்போது எனக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டது. நண்பர்கள் யாராவது பார்த்துவிட்டால் என்னை கேலி செய்வார்களோ என்ற பயம் ஒவ்வொரு நாளும் என்னை உலுக்கியது. அப்பா, என்னை பள்ளி வாசலில் இறக்க வேண்டாம், அந்த அரச மரத்தடி திருப்பத்திலேயே நிறுத்திவிடுங்கள், நான் நடந்து கொள்கிறேன் என்று ஒரு நாள் சொன்னேன். அப்பா ஒன்றும் புரியாமல், ஏண்டா கண்ணா, இன்னும் கொஞ்சம் தூரம்தானே இருக்கே என்றார். இல்லப்பா, எனக்கு இங்கேயே இறங்கணும் என்று கோபமாக சொல்லிவிட்டு இறங்கி ஓடினேன். அப்பாவின் முகம் சற்றே வாடியது. ஆனால் அவர் அதை வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை. நாட்கள் செல்ல செல்ல என் கோபமும் பிடிவாதமும் அதிகரித்தது. என் நண்பன் ஒருவன் புது பைக் ஒன்றில் பள்ளிக்கு வந்திருந்தான். அதை பார்த்த எனக்குள் இருந்த ஏக்கம் ஆத்திரமாக மாறியது. அன்று மாலை வீடு திரும்பியதும் வாசலில் நின்ற அப்பாவின் சைக்கிளை ஓங்கி மிதித்தேன். அது கீழே விழுந்து சத்தம் போட்டது. சத்தம் கேட்டு அப்பா பதறிக்கொண்டே வெளியே வந்தார். அப்பாவை பார்த்ததும் என் கட்டுப்பாட்டை இழந்தேன். உங்களுக்கு ஒரு நல்ல பைக் கூட வாங்க துப்புல்ல. இந்த பழைய சைக்கிளில் என்னை கூட்டிட்டு போக உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இனிமேல் என் பள்ளி பக்கம் இந்த சைக்கிளோட வராதீர்கள், எனக்கு அசிங்கமா இருக்கு என்று கத்தினேன். என் வார்த்தைகள் சாட்டையடி போல அப்பாவின் இதயத்தை தாக்கியிருக்க வேண்டும். ஆனால் அவர் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. என்னை அடிக்கவும் இல்லை, திட்டவும் இல்லை. மெதுவாக கீழே விழுந்த சைக்கிளை தூக்கி நிமிர்த்தி வைத்தார். அவரது கைகள் லேசாக நடுங்கியதை நான் கவனித்தேன். தலை குனிந்தபடி வீட்டிற்குள் சென்று விட்டார். அன்று இரவு அவர் உணவருந்தவில்லை. அதன் பிறகு அவர் என்னை ஒருபோதும் சைக்கிளில் கூட்டி செல்லவில்லை. நானும் என் கௌரவத்தை ஆசுவாசப்படுத்தி கொண்டு தினமும் பள்ளிக்கு நடந்தே செல்ல ஆரம்பித்தேன். வருடங்கள் உருண்டோடின. நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரியிலும் சேர்ந்தேன். அப்பாவுக்கு வயதாகி கொண்டே சென்றது. ஆனாலும் அவர் அந்த பழைய சைக்கிளை மாற்றுவதாக இல்லை. காலப்போக்கில் எனக்கும் அவருக்கும் இடையேயான பேச்சுவார்த்தை சுத்தமாக குறைந்து போனது. தேவை என்றால் மட்டுமே பேசிக்கொண்டோம். நான் நன்றாக படித்து ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்தில் நல்ல சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்தேன். என் முதல் மாத சம்பளம் என் கைக்கு வந்த அந்த நாள் என் வாழ்வில் மிக முக்கியமான நாள். என் மனதில் பல வருடங்களாக இருந்த அந்த பாரத்தை இறக்க நினைத்தேன். என் பழைய கோபத்திற்கும் நான் செய்த தவறுக்கும் பிராயச்சித்தமாக அப்பாவுக்கு ஏதாவது செய்ய ஆசைப்பட்டேன். யாரிடமும் சொல்லாமல் ஒரு ஷோரூமிற்கு சென்று ஒரு புத்தம் புதிய விலை உயர்ந்த பைக்கை புக் செய்தேன். மறுநாள் மாலை அந்த புதிய பைக் நம் வீட்டின் வாசலில் வந்து நின்றது. அக்கம் பக்கத்தினர் எல்லாம் வேடிக்கை பார்க்க தொடங்கினர். நான் பெருமையோட அப்பாவை வெளியே அழுத்தேன். அப்பா வெளியே வந்து ஆச்சரியத்தோட பார்த்தார். நான் அந்த பளபளக்கும் பைக்கின் சாவியை அவரிடம் நீட்டினேன். அப்பா, இது உங்களுக்கு தான். இனிமேல் நீங்க அந்த பழைய சைக்கிளை மிதிக்க வேண்டாம், கௌரவமாக இந்த பைக்கில் செல்லுங்கள் என்றேன். எனக்குள் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி இருந்தது. ஆனால் அப்பா அந்த சாவியை வாங்கவில்லை. அவர் கண்களில் கண்ணீர் துளிகள் துளிர்ந்தது. அவர் மெதுவாக என் கையை பிடித்து, மகனே, எனக்கு பைக் ஓட்ட தெரியாதுடா, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இந்த பழைய சைக்கிள் தான் எல்லாமே, இதை என்னால் விட்டுத்தர முடியாது என்றார். எனக்கு மீண்டும் பழைய கோபம் தலைக்கேறியது. ஏன் அப்பா இன்னும் இந்த பழைய துருப்பிடித்த சைக்கிளை பிடித்து கொண்டு தொங்குகிறீர்கள்? உங்களுக்கு நல்லது செய்ய நினைப்பது என் தப்பா? இந்த சமூகத்தில் உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து வேண்டாமா என்று சற்றே சத்தமாக கேட்டேன். அப்போது வீட்டில் இருந்த அம்மா மெதுவாக வெளியே வந்தாங்க. என் தோள் மீது கை வைத்து கண்கள் கலங்கியபடி சொன்னாங்க, மகனே, உன் அப்பாவுக்கு ஏன் அந்த சைக்கிளை விட மனமில்லை என்று உனக்கு தெரியுமா?
நீ அவரை தப்பாக புரிந்து கொண்டிருக்கிறாய். நான் அம்மாவை பார்த்தேன். நீ பிறந்தபோது உனக்கு இதயத்தில் ஒரு சிறிய பிரச்சனை இருந்தது. உன்னை காப்பாற்ற அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறினார்கள். அதற்கு பெரிய தொகையும் தேவைப்பட்டது. அப்போது உன் அப்பா ஒரு சின்ன தொழிற்சாலையில் வேலை பார்த்து வந்தார். அவரிடம் ஒரு நல்ல பைக்கும் இருந்தது. குடும்ப சொத்தாக ஒரு சிறிய நிலமும் இருந்தது. உன் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக உன் அப்பா தன்னிடம் இருந்த அந்த நிலத்தையும் பைக்கையும் மிக குறைந்த விலைக்கு விற்றார். அந்த பணத்தை வைத்துதான் உனக்கு அறுவை சிகிச்சையும் செய்யப்பட்டது. நீ இன்று உயிரோடு நடமாடுவதற்கு உன் அப்பாவின் தியாகம்தான் காரணம். அம்மாவின் வார்த்தைகள் என் காதுகளில் இடிபோல இறங்கின. அதன் பிறகு உன்னை நல்ல பள்ளியில் சேர்க்கவும் உனக்கு தேவையான புத்தகங்கள், உடைகள் என எல்லாவற்றையும் வாங்கவும் அவர் இரவு பகலாக உழைத்தார். வேறு ஒரு பைக் வாங்க அவரிடம் பணம் இல்லை. அதனால தான் இந்த பழைய சைக்கிளை வாங்கினார். நீ ஆசையாக கேட்ட அத்தனை பொருட்களையும் பண்டிகை கால உடைகளையும் அவர் இந்த சைக்கிளில் பல மைல்கள் தூரம் சென்றுதான் உனக்காக வாங்கி கொண்டு வந்தார். நீ பள்ளி பருவத்தில் அவரை அவமானப்படுத்திய போது அவர் வீட்டில் வந்து அழுதார். என் புள்ளைய ஒரு பைக்ல கூட்டிட்டு போக கூட எனக்கு வசதி இல்லையே என்று தன்னைத்தானே நொந்து கொண்டார். ஆனால் உனக்காக சேர்த்த பணத்தில் அவர் பைக் வாங்க நினைத்திருந்தால் உன்னை இவ்வளவு பெரிய படிக்க வைத்திருக்க முடியாது மகனே என்று கூறி அம்மா விம்மி அழுதாள். அம்மாவின் வார்த்தைகளை கேட்ட எனக்கு நெஞ்சு அடைப்பது போல் இருந்தது. பூமி காலடியில் இருந்து நழுவுவது போல் உணர்ந்தேன். என் கண்களில் இருந்து கண்ணீர் அருவி போல கொட்டியது. சொகுசு கார்களிலும் பைக்குகளிலும் வலம் வந்த என் நண்பர்களின் பெற்றோரை விட என் அப்பா எவ்வளவோ உயர்ந்தவர் என்பதை உணர்ந்தேன். தன் கௌரவத்தை இழந்து தன் ஆசைகளை தியாகம் செய்து என் உயிரையும் என் எதிர்காலத்தையும் செதுக்கிய அந்த பழைய சைக்கிள் தான் என் அப்பாவின் உண்மையான சிம்மாசனம் என்பதை என் மழுங்கிய புத்திக்கு அப்போதான் உரைத்தது. அப்பாவை பார்த்தேன். அவர் இன்னும் அதே அன்போடு கலங்கிய கண்களுடன் என்னை பார்த்து நின்றிருந்தார். நான் ஓடி சென்று அப்பாவை கட்டியணைத்து கொண்டு கதறி அழுதேன். மன்னித்து விடுங்கள் அப்பா, விவரம் தெரியாமல் உங்களை ரொம்ப காயப்படுத்தினேன். என்னை மன்னிச்சிடுங்கவா என்று மட்டுமே என்னால் கூற முடிந்தது. அப்பா என் முதுகை தட்டி கொடுத்து, பரவாயில்லடா கண்ணா, நீ நல்ல நிலைமைக்கு வரணுங்கிறது மட்டும்தான் என் ஆசை. அது நடந்துடுச்சு, எனக்கு இதுவே போதும் என்றார். அன்று நான் புரிந்து கொண்டேன். பெற்றோர்கள் நமக்காக செய்யும் தியாகங்கள் பல நேரங்களில் நம் கண்களுக்கு தெரிவதில்லை. அவர்களின் மௌனத்திற்கு பின்னால் நமக்கான ஒரு உலகமே ஒளிந்திருக்கிறது. நண்பர்களே, உங்கள் பெற்றோரின் வசதி குறைவாக இருக்கலாம். ஆனால் அவர்கள் உங்களுக்காக தரும் வாழ்க்கை அவர்கள் தங்களால் இயன்ற உச்சகட்ட தியாகத்தை செய்து தந்தது என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். பெற்றோரை மதிப்போம், அவர்களை கொண்டாடுவோம். நன்றி. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட கீர்த்தி ரியல் டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். யாரோட அப்பாலாம் இப்படிலாம் தியாகம் பண்ணியிருக்காங்களோ உங்களோட அப்பாவுக்கு இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.